ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலியோட போயிட்டு வந்த சூப்பரான ஒரு கோயில் தான் தென் திருப்பதி. இது தென் திருப்பதினு சொல்லுவாங்க, ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வையாவூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. இது சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து ஒரு சின்ன மலை மேலே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு கீழே ஒரு பெரிய குளமும் இருக்குது. அந்த குளத்துக்கு பேர் வந்து வராக தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். அப்படி இல்லை அப்படின்னா காரு, பைக்கு அதுக்கு போகிறதுக்கு தனியாக ரூட் இருக்குது. நீங்கள் அது வழியாகவும் போகலாம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ பெருமாளும் இருக்காங்க, வராக பெருமாளும் இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு வராக பெருமாளை பார்த்துட்டு அப்புறம் தான் வெங்கடேஷ பெருமாளை பார்க்குற மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். இந்த கோயில் வந்து திருப்பதியில் என்ன மாதிரி பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே மாதிரியே எங்கேயும் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து ஒரு வரலாறு சிறப்பு மிக்க கோயில். இந்த கோயிலுக்குன்னு நிறையா வரலாறு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க, பிரம்மன் வந்து வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து ஒரு 500 வருஷத்துக்கும் பழமையான கோயில். இதை வந்து விஜயநகர அரசர் ராஜா தொடர்மால் அப்படின்றவர் தான் இந்த கோயிலுக்கு வந்து அமைக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்து இந்த கோயிலை அமைச்சிருக்காரு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் வந்து வழிபட்டு இங்கே வந்து நிறைய சேவை செஞ்சுருக்காரு. அதனால இந்த இடத்துக்கு பேர் வந்து ராமானுஜ யோககிரி அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து அலர்மேல் மங்கை தாயாரும் அமைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டாள் தனியாக அமைச்சிருக்காங்க. மலை ஏறுறதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதுவும் வந்து 500 வருஷத்துக்கும் பழமையான கோயிலாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வராக பெருமாளும் லக்ஷ்மியும் சேர்ந்துருக்காங்க. இவங்க வந்து மேற்கு திசையை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்காங்க. இந்த மலையை சுற்றினும் ஒரு அற்புதமான ஒரு சீனரி இருக்குது. நாங்கள் போன நேரத்தில் கோயிலில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அதனால் கோயிலை மூடி வச்சுருந்தாங்க. அந்த பூஜை பண்ணுற டைம் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் கோயிலில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். இந்த கோயிலில் வந்து ஜூன் 15, 2024 அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இப்போ கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க ஜூன் 15 மேலே போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சு கோயில் பார்க்கவே அட்டகாசமாக இருக்கும். வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. இது சூப்பரான ஒரு ஏரியா. இந்த வையாவூர் அப்படின்ற ஏரியாவை நீங்கள் மலைக்கு மேலே ஏறி நின்று சுற்றி அப்படியே பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் வந்து வேடந்தாங்கல் ரொம்பவே பக்கம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அதையும் கொஞ்சம் பிளான் பண்ணி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் என்ன தேடி வரும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் பிரவீன்குமார்.